கொடுத்துருக்காங்க பாருங்க. மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தாரு. நான் கேக்குறேன், மாசி மாசம் கடைசியில மச்சான் வந்தாருல, பங்குனி மாசம் கடைசியில யார் வந்தா? கரெக்ட். சித்திரை மாசம் கடைசியில யார் வந்தா? சபாஷ். அப்ப நவம்பர் மாசம் கடைசியில நடுவரே வந்தாரு. நான் எங்கம்மா வந்த, நீ வேறம்மா. என்னங்க பாட்டு? அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. நான் கேக்குற 3 பேரையும் பார்த்து சட்டி தான் சுடணும் தெரியுமில்ல, ஒரு புடி துணி வச்சு தூக்கிட்டு போனாங்க. உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆமா, இந்த பிள்ளைக்கு இந்த பாட்டை பத்தி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. என்ன காரணம்னா, கண்ணதாசன் அந்த பாட்டை எழுதும் போது இந்த புள்ள பிறக்கவே இல்லை, அதனாலதான் கேட்கலாம். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல காதல் வரிகள் ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. அன்னத்தை தொட்ட கைகளினால் மத கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன்னு பாடினாங்கல்ல. ஏமா, அது எப்பேற்பட்ட புனிதமான வரி தெரியுமா? செவாலியர் சிவாஜி கணேசன் கதாநாயகனா இருப்பார், வாணிஸ்ரீ கதாநாயகி. வாணிஸ்ரீயை தொட்டுவிட்டு சிவாஜி கணேசன் ஒன்ன தொட்டதுக்கு அப்புறம் மது கிண்ணத்தை நான் இதுக்கு மேல தொடமாட்டேன்னு எப்பேற்பட்ட புனிதமான வரிகள் தெரியுமா அந்த பாட்டு? இப்படிதாங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் கேக்குறேன், அன்னம்னா இன்னொரு அர்த்தம் என்ன? சோறு. மது கிண்ணம்னா என்ன? சரக்கு. நான் கேக்குறேன், சாப்பிட்டுட்டு சரக்கு அடிப்பாங்களா இல்ல சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடுவாங்களா? மன்றம் இதை ஆழ்ந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இந்த சமாச்சாரம் ரொம்ப ஆழமா தான் போகணும். அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ஒரு புதிய ஞானம் வந்து, டாஸ்மாக் கடையெல்லாம் எங்க ஊர் பக்கத்துல எங்க தெரியுமா திறக்கிறான்? சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் திறக்கிறான். ஏன்னா போறவன் குடிக்க போறவன் சீக்கிரம் அங்க வந்தாவணும், கொஞ்சம் அளவா பார்த்து போட்டுவேன். ஆனா மகாராஜன் சாரோடைய பேச்சுக்கும் பாட்டுக்கும் புது பாட்டு நாங்க எப்படி நான் பதில் சொல்லணும்? ஓடிங்க நிக்கிது காரு, அது போடுங்க விட்டது யாரு? ஓடிங்க நிக்கிது காரு, அது போடுங்க விட்டது யாரு? கதலிகோ பம்புவனே நல்லலமா போட்டியிட்ட ஓட்டக்கார பஞ்சராகி போச்சா, கட்டுக்கார மாமி கிட்ட பலிக்கு மாயா பாச்சா. நல்லவிடு எத்தனையோ பத்த வண்டி ஓட்ட வண்டி ஒட்டரமாமா மாட்டிக்கிட்ட ரமரி ரம்மா ஓட்ட வண்டி ஒட்டரமாமா மாட்டிக்கிட்ட ரமரி ரம்மா. இது வந்து கல்லாவி போற சின்ன கிராமத்தினுடைய சிங்கிள் ரோடு பாட்டு. இந்த பாட்டு சரி, எங்க கண்ணதாசன் அப்ப பைபாஸ் ரோடே போட்டான். இதான வண்டி பாட்டுங்கிற. அந்த காலத்துல ஒரு வண்டி, கண்ணதாசன் காலத்துல ஒரு வண்டி. யார் தெரியுமா பாடினது? இந்த அருமையான ஆடியோ செட்டு. இப்ப ஆடியோ பேர் என்னங்க? ராஜா. அடாடாடா, அட்டகாசமா இருக்கு. இதனால அந்த பாடலை பாடலான்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பாட்டுக்கெல்லாம் தாத்தா அந்த காலத்துல யார் தெரியுமா பாடுனா? இஸ்லாமிய சகோதரன் காயல்பட்டினம் ஷேக் முகமது பாடினார். இஸ்லாமிய சகோதரனாக பிறந்த ஷேக் முகமது யார பாடுனான் தெரியுமா? மதுரை மீனாட்சியை பாடினான். அதுதான் இந்தியாங்கிறது. அப்துல் கலாம் திருப்பதிக்கு போகும்போது, சாமி கும்பிடும்போது, வெங்கடாஜலபதி சன்னிதானத்தில் இருக்கும்போது ஐயர் தட்டுல பழம் பூலாம் வச்சுக்கிட்டு கேட்கிறார் அப்துல் கலாம்கிட்ட, ஐயா யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் கேட்டதுக்கு அப்துல் கலாம் சொன்னது, இந்தியா என்கின்ற பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் சொன்னவர் நம்ம. என்ன அது பாடுனது? இஸ்லாமிய சகோதரன் ஷேக் முகமது. யார பாடுனான்னா மதுரை மீனாட்சியை பாடினான். அதுதான் குடும்பம், அதுதான் வண்டி பாட்டு. ஆண்டவனை காதலித்தா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சக்தி. ஆண்டவனை காதலித்தா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சக்தி. கோடி என்ன கோடி கூடம்மா, கட்டழகி நீயம்மா, காதல் கோடி தானம்மா.
அந்த பாட்டை கேட்டீங்கன்னா மறைந்த பொருள் தரும் நடுவர் அவர்களே. அதை கேட்டாதான் அப்படி கரண்ட் ஷாக் ஆன மாதிரி ஆகும். என்ன பாட்டு தெரியுங்களா? அலுமா டோலுமா சல்லக்கடி பாலமா புரிஞ்சை கல்லி தட்டி கிராக்கி விட்டாங்க அலுமா ஒரு கல்லி கரி கல்லி தட்டி விட்டாங்க கலக்கலே வலிச்சட மலை வளக்குது பின்னா மலை லோக்கலே உனக்குன்னா எனக்குன்னா எப்படி போனா உனக்குன்னா உனக்கண்ணா எனக்கண்ணா நாடு எப்படி போனா உனக்கண்ணா இல்லைங்க. தமிழ் தமிழ் விளையாடுற ஆளுமாங்கறத பாட்டுல எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு தெரியுங்களா நடுவர் அவர்களே? அந்த பாட்டுல தத்துவம் இருக்கு. ஆமா. இது பொதுவா யாருக்கு தெரியுமா முக்கியமான பாடல்? கார் வச்சிருக்கிறவங்க, பஸ் டிரைவர், கார் டிரைவர்ஸ்க்கு இது முக்கியமான வரிகள். இந்த ஆளுமா டோலுமா கார் வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியமான பாட்டு. ஆமா நடுவுல. எப்படி? ஆளுமா ஆளை ஏத்திட்டு போற கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ, டோலுமா டோல்கேட் வழியாண்ட டோல்கேட்டை கிராஸ் பண்ணனும்னா மாலு மாலுமா துட்டு ஆல் டோல்கேட்டை கிராஸ் பண்ணா துட்டு வேணுங்கிற மெசேஜ் பாட்டு நடுவுல. இது இந்த பாட்டுக்கு இதான் அர்த்தம். இதான் அர்த்தம். இதை எழுதின ஆளுக்கே தெரியாது, உனக்கு தான் தெரியும். ஆமா. ஆனா 21ஆம் நூற்றாண்டுல புனிதமான காதல் இருக்குல்ல, காதல் காதல்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லும்போது காதல் வராத உங்களுக்கே இந்த விஷயமெல்லாம், இந்த காதல்லாம் பள்ளி மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ கிடையாது. நான் அந்த கடுமையாவே நான் அதை பத்தி தாக்கி பேசுறேன். ஒரு சினிமா படம் எடுக்கிறவன் பள்ளி மாணவ மாணவிகள் காதலை பற்றி ஒரு படம் எடுத்தான்னா அந்த தயாரிப்பாளனை அரபு நாடுகளில் தண்டனை போல நடு ரோட்டில் இருக்க வைத்து மரண தண்டனை தரலாம். ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு, இந்த தருமபுரி மாவட்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், மலைப்பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆனா பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதி. மழை இல்லை இருந்தாலும் இருக்க கடனை உடனே வாங்கி நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புனா, சினிமாக்காரன் காலேஜில் படிக்கும் போது அந்த படிப்பை முடித்து மேலே வரணும். எப்ப காதல் வரும் தெரியுமா? எப்ப காதல் வரலாம் தெரியுமா? 25 வருஷத்துக்கு வயதுக்கு மேல தாண்டி உன்னால ஒரு 20,000 30,000 சம்பாதிப்பதற்கு உனக்கு அருகதை ஏற்பட்டதற்கு பின்னர் தான் காதல் என்ற வார்த்தைக்கே போகணும். ஆனா இன்னைக்கு சினிமாக்காரன் கொடுக்கிற காதல்லாம் 15 வயசு பையன் 14 வயசு பையன் பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஓடுறது காதல் கிடையாது. இது மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை. நீங்க சொல்ற காதல் 25 வயசுக்கு மேல. ஆமா நடுவர்களே. ஆனா காதல் வராத உங்களுக்கே காதல் வருமே. நீ காதல்னு சொன்னோன்னா நான் திருப்பி சொன்னேன்னா காதல் வராத எனக்கே காதல் வரும். ஆமா நடுவர்களே. ஏன் மகராசி எனக்கு இது வரைக்கும் காதல் வரலங்கிறது இதுவரைக்கும் யாரு சொன்னா? யாரோ வசந்தியை கிளப்பிட்டாங்க. காது கேட்கல சொல்லு. யாரோ வசந்தியை கிளப்பிட்டாங்க. என்ன சொல்ற? வசந்தியை கிளப்பிட்டாங்க. வதந்தின்னு சொல்லியா? வசந்தின்னு நீ வேற கிளப்பி விட்டு போயிடு. இவர் பாட்டு அரூர் பக்கம் போயிடுவார், நாங்க நிக்கணும். எப்படி சொல்ற? இப்போ நான் காதல்னு சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க உள் வாங்கி வெளிக்கொணரணும். நீ காதல்னு சொன்னோன்னா நான் அதை அப்படியே உள்வாங்கி ஆழ்நிலையில சொல்லு. லவ் ஃபீலிங்ஸோட ஹஸ்கி வாய்ஸ்ல, ஹஸ்கி வாய்ஸோ புஸ்கி வாய்ஸோ ஏதோ சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மேம்பாலத்துக்கு கீழே நின்றுட்டு பயந்துக்கிட்டே காதல் பண்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சவுண்டா ஏத்தி சொல்ல. இப்போ எங்க மாமாவை நினைச்சுக்கிட்டு கரெக்டா சொல்றேன். காதல் இது நமக்கு ஒரு மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. கிருபா நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பார்த்து நல்லா இருந்ததுன்னா நீனும் சொல்லு, குடும்பம் கொஞ்சம் பெருகும். நான் சொல்றேன். சொல்லுங்க. காதல் என்ன சொல்ற? ஐயா காதல் வந்துருச்சுன்னு சொல்லியா? சரியா இருக்குதா? ஏன் இப்படி வெறும் காத்து மட்டும் வர்றது மாதிரி சொல்ல சொன்னீங்கன்னா, யார் ஒருத்தன் இந்த வேலையில இறங்குறானோ அவன் ஆவி போறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் இப்ப சொல்லி. இல்லைங்க, காதல்னா என்ன தெரியுங்களா? கா என்பது காத்திருத்தல், தா என்பது தவித்திருத்தல், இல் என்பது இல்லறத்தில் ஈடுபடுதல். சில பேருக்கு இல்லாமலே போயிருதல்.
ஆனா உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் என்ன பெருசா வித்தியாசம்? ஒரு மாசம் வித்தியாசம் இல்லைங்க. ஜனவரி 14னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பொங்கல் கொடுப்பா. ஏன்? தைப்பொங்கல்னு அர்த்தம். ஓஹோ, தை மாச பொங்கல். ஆமா. பிப்ரவரி 14னா ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு அல்வா கொடுப்பா. ஏன்? ஏன்னா காதலர் தினம்னு அர்த்தம். தேதி சரியா தான் இருக்கு. ஜனவரி மாதம் 14 தைப்பொங்கல், பிப்ரவரி மாதம் 14 காதலர் தான். அதுக்கு மேலே இன்னொரு தினம் இருக்குது, அது சொல்ல வேணாம் பள்ளிக்கூடம்ங்கிறதால. ஆனால் இந்த காதல் கீதல் பள்ளி மாணவர்களை பற்றிய காதல்லாம் கருமம்லாம் தமிழ்நாட்டில் தான். ஆமாம், தமிழ்நாட்டில் தான். நண்பர்களே, மாணவர்களே, இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் இதுவரை காதலர் தினம் கொண்டாடியதில்லை. ஈழத்தமிழர்கள் இதுவரை காதலர் தினம் இதுவரைக்கும் நடக்கலை. நம்முடைய தங்கை பர்வீன் சுல்தானா அடிக்கடி இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் அமைப்பில் போய் பேசுகிறவங்க இந்த நிமிடம் வரை காதலர் தினத்தை ஈழத்தமிழர்கள் கொண்டாடியதில்லை. இந்த கர்மம்லாம் தமிழ்நாட்டில் தான் நாசமாக்கியிருக்கிறானுங்க சினிமாக்காரங்க. ஆனால் காதலர் தினத்தில் இலங்கையில் ஒரு கல்லூரி மாணவி காலேஜிலேருந்து கீழே இறங்கி வர்றா. நம்ம ரத்தம், நம்ம சொந்தம், நம்ம பங்காளி விட்டு பிள்ளை தமிழச்சி. அந்த பிள்ளைகிட்ட பத்திரிகைக்காரன் கேட்குறான், ஏம்மா தமிழ்நாடு பூரா காதலர் தினம் கொண்டாடுறாங்களே, நீங்கள் ஏன் காதலர் தினம் கொண்டாடல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? அவ நெருப்பாற்றில் நீந்தி பிறந்தவள். அவ என்ன தெரியுமா சொன்னா? அடிமை ஈழத்தில் காதலர்களாக இருப்பதை விட, அடிமை ஈழத்தில் காதலர்களாக இருப்பதை விட சுதந்திர ஈழத்தில் நாங்கள் கல்லறைகளாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் சொன்னவள் தமிழ்நாட்டு பெண். ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ். என்னங்கய்யா? உங்க புதிய பாடலைத்தான் ஈழத்தமிழர்கள் இந்த நிமிடம் வரை தேசிய கீதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு தேசிய கீதம் என்ன? ஜனகணமன. அமெரிக்காவினுடைய தேசிய கீதம், சீனாவினுடைய தேசிய கீதம் ஜிக்மே ஜிங்கியாங்க ஏதோ சொல்லுவான். ஆனா ஈழத்தமிழ எந்த தேசிய கீதம் பாடுறான் தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது படம், உங்க படம் ஊமை விழிகள் படத்துல ஆபாவானன் எழுதிய அருமையான பாடலைத்தான் இலங்கை தமிழன் தேசிய கீதமா பாடுறான். அந்த 2 வரியை மட்டும் பாடி காட்டுறேன். ஆனா அது நம்முடைய தம்பிகள்லாம் நம்முடைய பிள்ளைகளை கவனிங்க. 2 வரியை மட்டும் பாடுறேன். அந்த பாட்டு பாடும்போது தமிழன் என்ற சொரணை இல்லாதவனா இருந்தாலும் அவட நிமிர்ந்து நிற்கணும். அப்படி பாடிட்டான். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? வாழும் சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? வாழும் சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? இந்த பாடலே போதும், அவன் தனி ஈழத்தை விரைவில் அமைப்பான். கண்டிப்பா நடுவுல. இந்த ஒரு ஆண்களுடைய மனசு எப்படி தெரியுங்களா? இட்லி மாதிரி. ஏன்? 2 பக்கமும் திருப்பி பாருங்க, வெள்ளையா இருக்கும். வெள்ளேந்தியான மனசு. நம்ம ஆம்பளைகள்லாம் யாரும் ஒன்றும் வெள்ளையா இருப்பாங்க, அப்பாவிக ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா பெண்களுடைய மனசு எப்படி தெரியுமா? தோசை மாதிரி. ஏன்? ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். இவங்க கேரக்டர் கடைசி வரையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்காக தான் சில பேர் இடியாப்பத்தோட நிறுத்திக்கிறான். எவ்வளவு பிச்சரா இருந்தாலும் வாழ்ந்துட்டு போடுவாங்க. அப்படி இருந்தாலும் எங்க பொம்பளை பிள்ளைங்க லைட்டா பார்த்தா போதும் நடுவர்களே. ஆனா எவ்வளவு அதிகமா நேரத்தை அருமை கருதி. ஆனா நடுவுல ஊனம்ங்கிறது எது தெரியுங்களா? ஊனம்
மனசுல உடல்ல எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் ஊனம் இல்லைங்க. எவன் ஒருவன் தன்ட்ட வச்சிருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவனுடைய மனசுதான் ஊனங்கிற விஷயத்தை எங்களுடைய வாழும் கவிஞன் அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆத்தங்கர ஓரத்துல வளர்ந்துருக்கு தென்னை, அது வளர்ந்துருக்கு கண்ணு, அந்த தேங்காயே வெறுத்தவங்க யாருங்கோ, மதுரையில கோவில தான் பார்த்ததுங்க கண்ணு, அது மொட்டை கோபுரம் மொட்டை, அந்த மீனாட்சி குடியிருப்பா பாருங்கோ. கண்ணதாசன் சொன்னாங்கோ, வைரமுத்து சொன்னாங்கோ, ஊனம் என்பது உனக்கு தான், உனக்கும் எனக்கு சொன்னாங்கோ. ஊனம் என்னோட ஊனம், அட ஞானம் தான வேணும், அட ஞானம் வர வேணும், உன்ன மனசு மாற வேணும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள கொலைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. நேரத்தின் அருமை கருதி அகில உலக அம்மாக்களின் தேசிய முழக்கம் எது தெரியுமா? அகில உலக அம்மாக்களின் தேசிய முழக்கம் எது தெரியுமா? என் புள்ள பசி தாங்காது, எந்த அம்மாக்களிடம் எந்த ஒரு பொய்யை வேணாலும் சொல்லிவிடலாம், நான் சாப்பிட்டு விட்டேன் என்ற ஒரு பொய்யை தவிர. பசிக்கு சோறு போடுவாள் மனைவி, பசிக்கு சோறு போடுவாள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். அதற்கு இணையாக உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு, நான் தனித்தனியே கோவில் கொள்ள மலைவதுதான் இதற்கு. அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து, மகன் என்றால் உன் தாயை மதித்தால் தான் மதிப்பு. தாய் தாங்க எல்லாத்துலயும் உயர்ந்தவ. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு ஏழை தாய் ஒரு குடிசை கட்டுறான்னு வச்சுங்களேன், அந்த குடிசைய கவர்மெண்ட் ஆளுங்க இடிக்க வராங்க. இந்த தருணத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞன் வைரமுத்து அழகா சொல்வாங்க. ஏலே துரைச்சாமி, எங்கடா உங்க அப்பன்? கள்ளுகடை போயிருப்பான், கையோட குட்டியாடா. வீட்டை இடிக்கிறாங்க, வெறப்பாக நிக்கிறாங்க, ஓட்ட பிரிக்கிறாங்க, ஓடி போய் குட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடழிக்க சீட்டு வாங்கி வந்திகளா, சித்தரும்பு நசுக்கத்தான் ஜீப்பேரி வந்திகளா, அரைச்சிண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்திகளா, வெள்ளாட்டு காம்பில் விஷமடிய கணா கண்டு, ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணா கண்டு, காத்து கருப்பாச்சே கண்டகனா பழிச்சிருச்சு, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சு, முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவள காங்கலையே, 7வது படிக்க போன இளையவளும் காங்கலையே, ஒத்தையில நான் நின்னு உலக்கரிசி போடையில வாக்கியரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறாங்க. எத்தி உதைத்தாலே இத்தவிழும் சவருக்கு கடப்பாறை எதுக்குயா கவர்மெண்ட் ஆட்களே. நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா, காஞ்சிபுர தரிபடுமா. முன் சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பின் சுவர் எழுப்பத்தான் பித்தளை கொடும் வச்சேன். கதவு வாங்க காசில்ல ராசாவே, கோணியில கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன். சீட்டு புடிச்சி சித்தாளு வேலை செஞ்சு போட்ட கூரைக்கு ஒரு பக்கம் ஓடு வச்சேன். கூட்ட கலைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா எஜமானே, 5 விரல் மோதிரமே, பாதகத்தை சொத்து பத்து பாரும் ஐயா கண் துறந்து. தண்ணி பிடிக்க தகரக்குடம் ஒண்ணு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்கமாறு ஒண்ணு இருக்கு, பத்த வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு, என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்க ஐயா, போயிடுங்க, புண்ணியமா போகட்டும், இன்னைக்கும் என் வீட்டு நாய்க்குட்டி தூங்கட்டும். அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது. கடைசி அந்த தாய் சொல்வா, இடிங்க ஐயா இடிங்க, இத்த சுவர்தான் இடிங்க, கூரைய பிரிச்சறிங்க, கொடிய அறுத்தறிங்க, கண்ணாடி கடைக்குள்ள காட்டானை பூந்தது போல் முன்னால பின்னால முழுசா நொறுக்கிடுங்க. ஒண்ணு மட்டும் கால் முடிச்சு கேட்கிறையா, சிகரெட்டு பிடிப்பவரே செவிசாய்த்து கேளுமையா. கொள்ளையில எம்மகத்தா மல்லிகைப்பூ நட்டு வச்சா, நீர் புடிச்ச செடி இப்ப வேர் புடிச்சு நின்னு இருக்கு. பொத்தி வச்ச செடி பூ பூக்கும் முன்னால கத்தி எரியாதீங்க, கடப்பார வீசாதீங்க. ஆசையில வச்ச கொடி அசங்காம நிக்கட்டும், அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும். என் கவிஞன் எழுதலையா? நல்ல திரையிசை பாடல்களையும் எங்களால கொடுக்க முடியுங்க. பாட்டுங்கிறது எப்படி தெரியுங்களா, ஒரு வழியில முள்ளு போட்டுட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம நடந்து போகும் பொழுது முள்ளு குத்திடுச்சுன்னு தான் சொல்லுவோம், ஆனா முள்ளு நம்மள குத்தாது, நம்ம தான் முள்ள குத்துவோம். எங்களுடைய திரையிசை பாடல்கள் அந்த மாதிரிதான். நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற முறையை பொறுத்து இருக்கு நடுவர் அவர்களே. இறந்து போன கவிஞர்களுக்கு மாலையிடுங்கள் வேணான்னு சொல்லல, ஆனா எங்களுக்கு பெருசா மாலையெல்லாம் போட வேணாம் நடுவர் அவர்களே. வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞர்களுக்கு ஒரு பூச்சண்டியாவது கொடுத்து எங்களை வாழ விடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.